துதி ஸ்தோத்திர ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். துதிக்கு பாத்திரராக இருக்கின்ற எங்கள் பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகின்ற பக்தனைப் போல அந்திசந்தி மத்தியான வேளைகளிலும் ஆண்டவரை நோக்கி நாங்கள் முறையிடவும், ஆண்டவரை புகழ்ந்து பாடவும் எங்களுக்கு தருகின்ற இந்த மேலான ஸ்லாக்கியங்களுக்காக நன்றியோடு ஆண்டவரை துதிக்கின்றோம், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த துதி ஆராதனையிலே மகிழ்ச்சியோடு தெய்வ சன்னிதானத்தில் வந்து உம்மை பணிந்து கொள்ளுகின்ற உமது பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் பாடுகின்ற ஒவ்வொரு பாடல்களும் கடவுளுடைய நாம மகிமைக்கு ஏதுவாக அமைய ஆண்டவர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஓசையுள்ள கைத்தாளத்தோடு 10 நரம்பு வீணையோடு நாங்கள் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்த இந்த தருணத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். வந்திருக்கின்ற வர இருக்கின்ற எல்லா தமது பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. மெய்யாகவே கடவுளுடைய அருள் பிரசன்னத்தை உணர்ந்து நாங்கள் பாடுகின்ற தருணமாக இந்த ஆராதனை வேளை அமைய ஆண்டவர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, இந்த துதி ஆராதனை வேளைக்காக தெய்வ சமூகத்திலே மகிழ்ச்சியோடு கடந்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களுடைய கரங்களிலே பாடல் இதழ் தரப்பட்டிருக்கின்றது. யாவருக்கும் தெரிந்த பாடல்கள் அதில் இடம்பெற்றிருக்கிறது. யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் பாடல்கள் வழி பாடி மகிமைப்படுத்துவோம். நிச்சயமாகவே இந்த ஆராதனை வேளை நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அமைய ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. முதலாவதாக, நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே என்று சொல்லுகின்ற ஒரு அழகிய பாடல். நம்முடைய வாழ்வில் ஏதேனும் கஷ்டங்கள், ஏதேனும் இயலாத சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட நிலைமைகள் நம்முடைய வாழ்வில் இருந்தாலும் நிறைவை கொண்டு வருகின்ற ஆவியானவர், நிறைவானதை தருகின்ற ஆண்டவர் என்று சொல்லுகின்ற பொருளுடைய இந்த பாடலை யாவரும் உற்சாகமாக பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயன்களமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே,
வயல்வெளியாகுமே. பாழானது பயனிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயனிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியானதும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியானதும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. சரீரத்தில் ஒருவேளை பலவீனங்களோடு நாம் வந்திருந்தால் ஆண்டவர் நம்மை சுகப்படுத்துகிறவர். ஒருவேளை நாம் முடியாத நிலையில் வந்திருந்தாலும் எல்லாம் அவரால் ஆகும் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் போதுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே என்ற பாடல். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையை அளவில்லாமல் நமக்கு தந்து ஆச்சரிய பிரகாரமாக ஆண்டவர் நடத்துகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவாவியினாலே ஆகும். கர்த்தருடைய கிருபை அனுதின வாழ்விலே நம்மை தாங்கி வழி நடத்துகின்ற பொழுது அவருடைய கிருபையை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை நாம் இணைந்து பாடுவோம். நிச்சயமாகவே நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமையும். பாடல் எண் 2. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை
தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் நம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. நிர்மூலமாகாததும் நிற்பது கிருபை. நிர்மூலமாகாததும் நிற்பது கிருபை. நீசனின் பாவம் நீங்கினதே. நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டேன். காத்து கொள்ள கிருபை தாருமே. காத்து கொள்ள கிருபை தாருமே. தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை. தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை. மானம் தளங்க நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாருமே. போதுமேவும் கிருபை தாருமே. ஸ்தோத்திர ஜபத்தினாம் பெருகுதே கிருபை. ஸ்தோத்திர ஜபத்தினாம் பெருகுதே கிருபை. ஆத்தும பாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே ஜபவரம் கிருபை தாருமே. ஜபவரம் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. மூன்றாவது பாடலை நாம் பாடுவோம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார் என்று சொல்லுகின்ற பாடல். ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் எல்லா தருணங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை நடத்துகிறார். நான் உன்னை விட்டு விலகுறதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை. என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். கைவிடாத நேசர் நம்மோடு கூட இருக்கிறார். அநாதி தேவன் உன் அடைக்கலம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஆண்டவர் அடைக்கலமாக, நமக்கு அரணாக, நமக்கு கோட்டையாக இருக்கும் பொழுது நாம் அஞ்ச வேண்டியதில்லை. எரிகோ கோட்டை இஸ்ரவேலருக்கு தடையாக இருந்த பொழுது ஆண்டவர் அதை தகர்த்து போட்டார். ஆனால் ஆண்டவர் நமக்கு அரணாக இருக்கின்ற பொழுது
யாதொன்றும் நமக்கு சேதத்தை ஏற்படுத்த முடியாது. நம்பிக்கையோடு நாம் இணைந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, இந்த நாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் நருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. வனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. இருவை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, உன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே தூய தேவ அருளால், நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால், சியோன் பர்வதமும் உன்னை சேர்த்திடுவார், சந்ததம் மகிழ்ச்சி அடைவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐந்தாவது பாடல். நாம் யாவரும் எழுந்து நின்று பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், குருடரின் கண்களை திறப்பவர் அவர் நல்லவர், செவிடரின் செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர், வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர், பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர், துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர், நம் பாரங்கள் யாவையும் நீக்குகிறவர் அவர் நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இது நம்முடைய வாழ்வில் அனுதின வாழ்வின் அனுபவமாக இருக்கிறது. நாம் இந்த இடத்திலே வந்து பொறுமையோடு தெய்வ சமூகத்தில் அவருடைய அருள் பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்றால் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்.
அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறபடியினாலே அவருடைய பரிசுத்த சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். அவர் நல்லவர் என்பதனை மறுபடியுமாய் சொல்லுகின்ற ஒரு பாடல். யாவரும் எழுந்து நின்று ஜெப நிலைமையிலே கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவரை நாம் வாஞ்சித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நாம் தேடுகின்ற ஒரு தருணம். யாவரும் எழுந்து நின்று, முடிந்தவர்கள் எழுந்து நின்று இந்த பாடலை எங்களோடு சேர்ந்து இணைந்து பாட உங்களை அன்போடு கேட்கின்றேன். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்திலே நாம் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவான வழிநடத்துதலோடு தெய்வ சமூகத்திலே நாம் நிற்கின்ற பொழுது உன்னதமானவருடைய வல்லமை நம் மீது நிழலிடுகிறது என்பதனை உணர்ந்தவர்களாக, சரீரத்தில் ஏதேனும் பலவீனங்கள் இருந்தால் ஆண்டவர் நல்லவர், நம் வியாதியை மாற்றுகிறார். நாம் செய்த பாவங்கள் குற்றங்கள் நமக்கு பாரமாக இருக்கிறது என்றால் ஆண்டவர் நல்லவர், அவைகளை அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவி அப்புறப்படுத்துகிறார். பரிசுத்தமாக்குகின்ற ஆண்டவர், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற ஆண்டவர். நாம் பாரங்களை சுமக்காதபடி அவரே நமக்காக நம்முடைய பாரங்களை அவர் நம்முடைய தோளில் சுமந்தார். யாவரும் இணைந்து இயேசு நல்லவர் என்று நாம் புகழ்ந்து பாடுவோம். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் நமக்கு ஆறுதல் அளிப்பவர் அவர், நம்முடைய பாரங்கள் யாவற்றையும் நீக்குகிறவர் அவர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைக்கிறார். வாழ்வில் எத்தனை எத்தனை பாரங்களை நாம் அனுதினமும் சுமந்து கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், என் முகம் மெதுவாய், என் சுமை லகுவாயும் இருக்கும் என்று சொல்லுகிறார். அவருடைய முகத்தை சுமப்பது நல்லது என்பதனை உணர்ந்து கொள்வோம்.
நம்முடைய துன்பத்தில் அவர் நமக்கு உதவி செய்கிறவர். எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த நஷ்டம் வந்தாலும் நான் ஆண்டவரை பற்றி கொள்ளுகின்ற பொழுது, ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்குகிறார். நம்முடைய துன்பங்களில் எல்லாம் நமக்கு ஆறுதல் அருளுகிறார். அந்த ஆண்டவர் நல்லவர் என்று நாம் இணைந்து பாடி மகிமைப்படுத்துவோம். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர், நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, தெய்வ சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக நாம் வந்திருக்கிறோம். தூதர்கள் ஆண்டவரை போற்றி பாடி மகிமைப்படுத்துகிறார்கள். ஆண்டவரை பாடி பரவசப்படுத்துகிறார்கள். நாமும் தெய்வ சன்னிதானத்திலே கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துகின்ற வேளையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆவியானவரால் நடத்தப்படுகின்ற உன்னதமான அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தரை துதிப்பது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. ஆண்டவரை மகிமைப்படுத்துவது அவருக்கு பிரியமாய் இருக்கிறது. அவருக்கு பிரியமானதை அவருடைய பரிசுத்த ஆலயத்திலே நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். கேருபீன்கள் மத்தியிலே, சேராபீன்கள் மத்தியிலே ஓயாமல் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று போற்றப்படுகின்ற ஆண்டவர் நமது ஆண்டவர். அவருடைய பிள்ளைகளாகிய நாம், அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாகிய நாம் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்த கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஒருவேளை இந்த மாலை பொழுதிலே நம்முடைய வாழ்வில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார் என்பதை உணர்ந்து தெய்வ சமூகத்திலே நாம் கடந்து வருவது எப்படி ஆயக்காரன் தெய்வ சமூகத்திலே கடந்து வந்து வானத்துக்கும் தன்னுடைய கண்களை ஏறெடுக்க துணியாமல் மார்பிலை அடித்துக் கொண்டு பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே மிகுந்த உருக்கமாய் அவன் வேண்டிக் கொண்ட பொழுது அவனை ஆண்டவர் நீதிமானாக்கி திரும்பி போக செய்தார். நாம் ஒருவேளை பெரிய ஜெபங்கள் ஏறெடுக்க வேண்டியதில்லை. நம்முடைய மனதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய உள்ளத்தை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நாம் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நாம் அவருடைய அறிவுக்கு தூரமானவர்கள் அல்ல. நம் அருகிலிருந்து நம்மை கவனிக்கிறவர் நமது ஆண்டவர். ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரும், ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும், ஆண்டவரே என் மேல் தயவாயிரும் என்று நாம் வேண்டிக் கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாகவே கர்த்தருடைய வல்லமையை, கர்த்தருடைய கிருபையை அவர் நம் மீது விளங்க பண்ணுகிறார். நம்மை அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்துகிறார். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று உருக்கத்தோடு தெய்வ சமூகத்திலே வேண்டிக் கொண்ட பொழுது ஆண்டவர் விடுதலை அருளினார். நாமும் கூட இந்த துதி ஆராதனை வேளையிலே கர்த்தரை துதிக்கின்ற தருணத்திலே ஆண்டவரே என் தந்தையே என்று ஆண்டவரை கூப்பிட்டு, ஆண்டவரே என்னை விடுவியும், என்னில் இருக்கின்ற பாரத்தை நீக்கும், என் வாழ்வில் இருக்கின்ற துன்பங்கள் மாறி போகட்டும், என் வாழ்வில் இருக்கின்ற பாவ பாரங்கள் அகன்று போகட்டும் என்று நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு விடுதலை தருகிறார். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே,
முடியாததும் சாத்தியமாகுமே என்று சொல்லுகின்ற இந்த பாடல் வரிகளை நாம் தெய்வ பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்முடைய குறைவுகளை நீக்க நம் அருகில் அவர் வந்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற நிச்சயத்தோடு கூட அமைதியாக நாம் ஆண்டவரை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் போதுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. இந்த மாதத்தினுடைய நிறைவு பரிசுத்த ஓய்வு நாள் வரைக்கும் கடவுள் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஒரு அற்புதமான கர்த்தருடைய வழிநடத்துதலை நாம் பெற்றிருக்கிறோம். அவருடைய செட்டைகளின் மறைவிலே நம்மை பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். கோழி தன் குஞ்சுகளை அதனுடைய செட்டைகளின் நிழலிலே மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுகிறது போல உன்னதமானவருடைய மறைவிலே ஆண்டவர் நமக்கு அடைக்கலம் தந்து இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டாமா? ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டாமா? கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்ற தருணம் இந்த துதி ஆராதனை வேளை தருணம். நம்முடைய வாழ்விலே எத்தனை எத்தனை நன்மைகளை கர்த்தருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றிருக்கிறோம். நல்ல ஆரோக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒருவேளை வயோதிபமான நிலை என்று நாம் கருதின சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய கரம் நமக்கு நல்ல சுகத்தை, நல்ல பலனை கிருபையாய் தந்திருக்கிறது. எவ்வளவு ஆச்சரிய பிரகாரமாக அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்கி, அவருடைய இரக்கத்தினாலே நம்மை முடிசூட்டி பலத்தோடு காத்து வந்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் நம்மை சுகமாய் காத்திருக்கிறார். யாத்திரைகளிலே, நம்முடைய பிரயாணங்களிலே அவர் நம்மோடு உடனிருக்கின்ற ஆண்டவராக நம்மோடு வந்திருக்கிறார். அவர் நமக்கு பகலிலே நிழலாக, இரவிலே நமக்கு ஆண்டவர் அவருடைய ஸ்தம்பத்தை, அவருடைய அக்கினி ஸ்தம்பத்தை கொண்டு நம்மை பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். இவைகளை எல்லாம் அனுபவித்த நாம் தெய்வ சமூகத்திலே அவரை துதிக்கும் தருணமாக இந்த துதிவேளை தருணத்திலே நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இயேசு நல்லவர். அவர் நல்லவராக இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவர் வியாதியில் நமக்கு விடுதலை தந்திருக்கிறார். அவர் நல்லவர். பாவத்தை மன்னித்திருக்கிறார். அவர் நல்லவர். 5வது பாடலிலே 2வது சரணத்தை நாம் இணைந்து பாடி ஆண்டவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும், அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் மறவாதபடி, ஒரு நன்மைகளை கூட நாம் மறவாதபடி, நம்மை மறவாத ஆண்டவருக்கு நாம் நன்மை செய்த கர்த்தரை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தும். யாவரும் ஜெப நிலையிலே ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக, இயேசு நல்லவர். வியாதியில் நமக்கு விடுதலை தந்திருக்கிறார். பாவத்தை நமக்கு மன்னித்து அவர் அவருடைய மகிழ்ச்சியை நமக்கு தந்திருக்கிறார். இணைந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர். நல்லவரே, நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர். நல்லவரே, வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர். நல்லவரே, நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர். நல்லவரே, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். நின்றவாறே வேண்டுதல் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே உம்மை பாடி மகிமைப்படுத்த எங்களுக்கு அருள் தந்தீர். நாங்கள் செய்த தப்பிதங்களை உம்முடைய சமூகத்தில் அறிக்கையிட்ட பொழுது உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி இழந்து போன ரட்சிப்பின் சந்தோஷத்தை மறுபடியும் தந்து உம்முடைய உற்சாகமான ஆவியினாலே கர்த்தர் எங்களை தாங்கி இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்மிடத்திலிருந்து, உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக உளமாற நன்றி செலுத்துகின்ற தருணத்தை தந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, மீதியான வேளைகளில் ஆண்டவர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய பரிசுத்தமான வார்த்தைகள் உருவின பட்டயம் போல எங்களுக்குள் கிரியை செய்யட்டும். வாழ்வில் உமக்கு பிரியமானதை நடப்பிக்க, உமக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவர் எங்களை பலப்படுத்தும். எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். இப்பொழுது இந்த நாளுக்குரிய திருமறை பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி லூக்கா 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 24 வரை. லூக்கா 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரன் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளின் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப அவன் ஆசையாக இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உமது குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவராக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுரி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவருக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கந்தை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான்,
திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாஸ்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தருகின்ற ஆசீர்வாதமான அனுபவங்களுக்காகவுமே நாங்கள் போற்றுகின்றோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திலே வந்தார் என்ற திருவசனத்திற்கிணங்க இவ்வுலகத்திலே அழிவுக்கு நேராய் சென்று கொண்டிருந்த எங்களை ஆண்டவரே, இந்த உலகத்தின் மனுமக்களை மீட்டு கொள்வதற்காக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை தந்து எங்களை மீட்டெடுத்தீரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிப்பதற்காக ஆயத்தப்படுகின்றோம். இந்த நாளின் தியான உரைகளை கடவுள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக இவற்றை கேட்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பிற்குரிய உடன் விசுவாசிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகின்றோம். கடவுளுடைய ஆசீர்வாதமும் கடவுளுடைய பாதுகாக்கும் கரமும் உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் நிலைத்திருந்து நன்மையான ஈவுக்களை உங்களுக்கு தருவாராக. ஒரு மாதத்தின் கடைசி பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் வந்திருக்கிறோம். கடந்து வந்த பாதைகளிலெல்லாம் ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கியது. கடவுள் எல்லா சூழ்நிலையிலும் இருந்து நம்மை பாதுகாத்து கொண்டார். ஆண்டவரை நாம் நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். சிறப்பாக இந்த நாளின் தியானத்திற்காக கிறிஸ்தவ வாழ்விலே நம்முடைய வாழ்வின் அர்ப்பணத்தை குறித்து இந்த நாளிலே நாம் பாடமாக வாசிக்க கேட்ட திருமறை பகுதியின் அடிப்படையில் தியானிக்க ஆசைப்படுகின்றேன். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட திருமறையின் வசனம் நாம் படிக்க கேட்ட லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அர்ப்பணம் என்பது அதிகமாக வலியுறுத்தப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. பொதுவாக அர்ப்பணம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்வோமே என்றால், அர்ப்பணம் செய்துவிட்டால் பிற்பாடு நம்முடைய சுய வாழ்வின் இஷ்டப்படி நாம் வாழ முடியாது. ஒரு நபருக்கு அல்லது ஒரு நிறுவனத்திற்கு நம்மை ஒப்படைத்து விட்டால், அர்ப்பணித்து விட்டால், தொடர்ந்து நம்முடைய சுய இஷ்டத்தின்படி நாம் வாழவும் செயல்படவும் முடியாது. மாறாக நாம் எதற்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமோ அது நம்மை நிர்வகிக்கும் என்பதை நாம் அறிவோம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கூட ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும் என்பதை திருமறையின் போதனைகளெல்லாம் நமக்கு கற்றுத்தருகின்றதை நாம் பார்க்கின்றோம். நாம் ஆண்டவருக்கு நம்மை கொடுக்கின்ற போது, அர்ப்பணிக்கின்ற போது, தொடர்ந்து நம்முடைய விருப்பத்தின்படி இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை அல்லது எதிர்பார்க்கப்படுவதில்லை. மாறாக ஆண்டவருடைய திட்டத்தின்படி, ஆண்டவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நாம் எதிர்பார்க்கப்படுகின்றோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் இருக்கின்ற சூழல்களிலே ஆண்டவருக்கு நம்மை கொடுக்கின்ற போது, ஆண்டவர் நம்மை
அவருடைய திருவுள சித்தத்தின்படி வழி நடத்தி நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த வண்ணமான சந்தேகமும் இல்லை. காரணம், நாம் திருமறையை கற்றுக்கொள்கின்ற போது அநேக மக்கள் ஆண்டவரிடத்திலே தன்னை கொடுத்தார்கள். யார் யார் ஆண்டவரிடத்திலே தன்னை கொடுத்தார்களோ அவர்களெல்லாம் ஆண்டவருடைய விருப்பத்தை செய்ய முயன்றார்கள். ஆண்டவரிடத்திலே கொடுத்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற முயன்ற போது தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பெரிய நடத்துதல்களை எல்லாம் அவர்கள் அனுபவித்தார்கள் என்பதை திருமறையின் மூலமாக நாம் கண்டுகொள்கின்றோம். திருமறையிலே லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நாம் பார்க்கின்ற போது, மரியாள் ஆண்டவரிடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தார். இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை என்று தெய்வத்தாய் மரியாள் ஆண்டவரிடத்திலே தன்னை ஒப்படைத்த போது அவளுடைய வாழ்வின் மூலமாய் கடவுள் பெரிய காரியங்களை செய்தார். இந்த உலகத்தை மீட்டெடுப்பதற்காக, இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக, இந்த உலகத்திலே வந்த மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து அவரை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை தெய்வத்தாய் மரியாள் பாக்கியவதி என்று அகில உலகமும் அவர்களை போற்றுகின்ற அளவில், ஏன் அநேக மக்கள் அவர்களை கூட ஆராதிக்கின்ற நிலையில் அவர்களுடைய வாழ்வு உயர்த்தப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியை நாம் பார்க்கின்ற போது ஆண்டவருடைய ஆலய பிரகாரங்களிலே கடந்து வந்தபோது ஆண்டவருடைய திருவுள சித்தத்தை, விருப்பத்தை அறிகின்றார். யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார் என்று உரைக்கின்ற சத்தத்தை கேட்டபோது, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொன்னபோது, அர்ப்பணித்த போது ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவருடைய மக்களுக்கு அறிவிக்கின்ற ஒரு பெரிய இறைவாக்குனராக அவரை மாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைய தினத்திலே கூட நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலே ஒரு மனிதனுடைய வாழ்வு இங்கு சொல்லப்படுகின்றதை நாம் பார்க்கிறோம். இந்த மனிதனுடைய வாழ்வு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு அர்ப்பணம் செய்கின்ற அனுபவம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றதாக இருக்கிறது. இது நாம் அனைவருக்கும் மிகவும் பழக்கப்பட்ட, தெரிந்த, அநேக பல முறைகளிலே நாம் தியானித்த பகுதியாக இருக்கிறது. ஆனால் அந்த இளைய மகனுடைய வாழ்விலே ஏற்பட்ட மாற்றம் அநேக காரியங்களை கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அர்ப்பணம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியை நாம் பார்க்கின்ற போது அர்ப்பணத்தினுடைய எதிர்பார்ப்பு இங்கு சொல்லப்படுகின்றதை பார்க்கிறோம். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக என்னை வைத்து கொள்ளும் என்று இளைய குமாரன் தன்னுடைய தந்தையினிடத்திலே வந்து சொல்கின்ற நிகழ்வை இங்கு பார்க்கின்றோம். இந்த பகுதியை நாம் கற்றுக்கொள்கின்ற போது இங்கு ஒரு தந்தைக்கு 2 மைந்தர்கள். இளையவன் தந்தையினுடைய செல்வத்தை ஊதாரித்தனமாக செலவு செய்தான். அவன் ஊர் சுற்றி வந்தான். தன்னுடைய தந்தையிடமிருந்து தனக்கு சேர வேண்டிய சொத்தை, பங்கை, உரிமையை முழுவதுமாக பெற்றுக்கொண்டான். ஆக இவைகளை எல்லாம் அவன் பெற்றுக்கொண்டு இவன் தன்னுடைய சுய இஷ்டத்தின்படி வாழுகின்ற போது இந்த சுதந்திரங்களை எல்லாம், உரிமைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு என்னுடைய விருப்பத்தின்படி நான் இவைகளை செலவு செய்து நான் வாழ்கின்ற போது என்னுடைய வாழ்க்கையிலே பெருத்த மகிழ்ச்சி உண்டாகும், என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் ஏற்படும், நான் நினைத்த காரியங்களை எல்லாம் எனக்கு நிறைவேற்றி விடலாம் என்று சொல்லக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இந்த இளைய குமாரனுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருந்தது. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு இவர் ஊர் சுற்றுகின்றார். தனக்கு இருந்த எல்லாவற்றையும், எல்லா பணத்தையும் அவர் செலவு செய்கின்றார். இப்போது அவரிடத்திலே பணம் இருந்தபோது
எல்லாரும் இருந்தார்கள். அநேக நண்பர்கள் இருந்தார்கள். சந்தோஷமாக இருந்தது. அநேக இடங்களுக்கு சென்று வந்தார்கள். எல்லாம் அவர்கள் விரும்பினதை எல்லாம் நடப்பித்தார்கள். ஆனால் நாளொன்று வந்தது. தன்னுடைய கரத்திலே இருந்த, தனக்கென்று இருந்த, தனக்கு சுதந்திரமாக இருந்த, தனக்கு சொத்தாக இருந்த, தன்னுடைய தந்தையினிடத்திலே பாதுகாப்பாக இருந்த அவைகளையெல்லாம் இழந்தவனாக, தனித்தவனாக, பசித்தவனாக, இன்னும் அவனுடைய நிலைமையை நாம் பார்க்கின்ற போது இன்னும் கேவலம் என்னவென்றால், பன்றிகளோடு தன்னுடைய பசியை போக்கிக் கொள்வதற்காக போராடக்கூடிய, பன்றிகளோடு போரிட்டு தன்னுடைய பசியை தணித்து கொள்வதற்கு உணவை எடுத்துக்கொள்ள வேண்டியவனாக அவன் இருக்கின்ற நிலைமையை நாம் பார்க்கிறோம். எல்லாம் கிடைக்கும் என்று தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் தன்னுடைய தந்தையிடமிருந்து தன்னுடைய உரிமைகளை எல்லாம் பெற்று சென்றவனுடைய அவல நிலையை நாம் பார்க்கின்ற போது, பன்றிகளுக்கு கிடைக்கின்ற தவிடு கூட இவருக்கு கிடைக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். இப்போது இந்த சூழ்நிலையில் இந்த இளைய குமாரனுக்கு ஒரு உணர்வு வருகிறது. இந்த உணர்வு அவருடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துகின்றதை நாம் பார்க்கிறோம். அந்த உணர்வு என்ன? அவர் எண்ணி பார்க்கிறார், எனக்கு ஒரு அப்பா உண்டு, அந்த அப்பாவுக்கு ஒரு வீடு உண்டு, அந்த வீட்டிலே எல்லாம் உண்டு என்று எண்ணி பார்க்கிறார். நான் என்னுடைய உரிமைகளை எல்லாம் நான் பெற்று இந்த இடத்திலே வந்திருக்கிறேன். இப்போது அனைத்தையும் நான் இழந்தவனாக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய தந்தை ஒருவர் இருக்கிறார். அவருக்கு ஒரு இல்லம் இருக்கிறது, அங்கு எல்லாம் இருக்கிறது, அங்கு ஏராளம் உண்டு. ஆகவே இப்போது இவர் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்கிறார். அந்த தீர்மானம் என்னவென்றால், நான் ஒன்று செய்வேன், இப்பொழுதே என்னுடைய தகப்பனிடத்திலே நான் திரும்பி போவேன் என்று சொல்லி, என் அப்பாவினுடைய வீட்டிற்கு நான் போவேன் என்று சொல்லி எழுந்தான், நடந்தான். அப்பாவினிடத்திலே அவன் வந்தான். அப்பாவினிடத்திலே வந்த அவன் தன்னுடைய தந்தையினிடத்திலே தன்னை அர்ப்பணித்தான் என்று நான் பார்க்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அர்ப்பணத்தினுடைய முதற்படி இதுதான். என்னால் இனி ஒன்றும் செய்ய இயலாது. என்னுடைய திட்டத்தின்படி நான் வாழ்ந்து அனைத்தையும் இழந்தேன், அல்லது எதையும் நான் சரியாக செய்து கொள்ள எனக்கு முடியவில்லை. என்னுடைய தந்தையினுடைய அரவணைப்பிலே, என்னுடைய தந்தையினுடைய வழிகாட்டுதலிலே நான் இருப்பேனே என்றால் அது எனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் இந்த இளையகுமாரனுக்கு வந்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்பாவினிடத்திலே வந்த அவர் தன்னை தந்தையினிடத்திலே அர்ப்பணித்தார். என்ன சொல்கின்றார் என்றால், நான் உங்களுடைய மகன் அல்ல, உங்களுடைய வேலைக்காரன். நான் இனி உங்களுடைய மகன் அல்ல, உங்களுடைய வேலைக்காரன். காரணம், அவர் தன்னுடைய எல்லா உரிமைகளையும் அவர் வாங்கிவிட்டார். இனி நான் செய்வது என்னுடைய சித்தத்தின் படி அல்ல, நான் வாழ்வது இனி என்னுடைய விருப்பத்தின் படி அல்ல, மாறாக உம்முடைய விருப்பத்தின்படி என்று சொல்கின்றதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அர்ப்பண வாழ்வின் அனுபவம் இதுவாக இருக்க வேண்டும். என்னவென்றால், நான் உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு தகுதி உள்ளவன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக என்னை வைத்து கொள்ளும். நான் இனி செய்வது என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி நான் செய்வேன் என்று சொன்னபோது முழுவதுமாக, தன்னை முழுவதுமாக, ஏதோ கொஞ்சமாக அல்ல, முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு நிலைமையை இங்கு நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையில்
ஆண்டவருக்கு நம்மை கொடுக்க அர்ப்பணிப்பதனுடைய எதிர்பார்ப்பு இதுவாகத்தான் இருக்கிறது. அனனியா சப்பீராள் அவர்களுடைய அர்ப்பணம் நமக்கு தெரியும். அவர்களுடைய அர்ப்பணத்திலே அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, கொஞ்சத்தை எடுத்து தங்களுக்கு என்று வைத்துவிட்டு அவர்கள் செய்தபோது அது ஆபத்தாக முடிந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் 2 காசு போட்ட விதவையை குறித்து லூக்கா 21ஆம் அதிகாரம் சொல்கிறது. அந்த இடத்திலே நாம் பார்க்கின்ற போது தனக்கென்று இருந்த அனைத்தையும் அவள் போட்டுவிட்டாள். ஒட்டுமொத்தமான ஒரு அர்ப்பணம், ஒட்டுமொத்தமாக ஆண்டவரிடத்திலே நம்மை கொடுக்கின்ற ஒரு அனுபவம் அர்ப்பணத்தினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கூட எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு வாழ்ந்து கொண்டிருந்த இந்த இளைய மகன் தந்தையோடு வாழ்ந்து கொண்டிருந்த அனுபவத்தைப் போல ஆண்டவரோடு இணைந்திருந்த காலங்கள் நமக்கு உண்டு. ஆண்டவரை விட்டு பின்வாங்கி சென்ற அனுபவங்களும் நமக்கு உண்டு. அதன் மூலமாக நாம் பல வேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்த நிலைகளும் நமக்கு உண்டு. உலகத்திலே நாம் மகிழ்ச்சியாக இருப்பவர்களைப் போல, திருப்தியாக இருப்பவர்களைப் போல நாம் காட்டிக்கொள்ளலாம். ஆனால் உள்ளங்கள் எரிமலைகளைப் போல எரிந்து கொண்டே இருக்கும். அமைதி இல்லாமல், நிம்மதி இல்லாமல், பயத்தின் ஆவி கொண்டவர்களாக அநேக நேரத்திலே நமக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற அனுபவங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், இனி என்ன நடக்கும் என்று சொல்லக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இருக்கின்ற போது, எனக்கு ஒருவர் உண்டு, அவர் என்னை படைத்தவர், என்னுடைய தந்தை, அவர் என்னை உருவாக்கினவர், அவர் இந்த உலகத்திலே என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறவர், அவரிடத்திலே நான் போவேனே என்றார். அவரிடத்திலே எல்லாம் உண்டு, அவரிடத்திலே எல்லாம் உண்டு என்று சொல்லக்கூடிய அனுபவத்தோடு கர்த்தரிடத்திலே நாம் திரும்பி வந்து முழுவதுமாக நம்மை கடவுளிடத்திலே கொடுக்கின்ற போது அதனுடைய எதிர்விளைவு, இந்த அர்ப்பணத்தினுடைய எதிர்விளைவு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த வண்ணமான சந்தேகமும் இல்லை. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, துதி ஆராதனையில் ஆண்டவரை துதித்து பாடி மகிமைப்படுத்தி அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்வை, நம்முடைய விசுவாச வாழ்வை, நம்முடைய பக்தி வாழ்வை, நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கின்ற உறவை சற்று நாம் திரும்பி பார்க்க, தற்பரிசோதனை செய்ய நாம் அழைக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். நாம் ஏதோ வெளிவேஷத்திற்காக ஆண்டவரை துதித்து பாடி உலகத்தை திருப்திப்படுத்துகின்றவர்களாக இருப்பதனாலே நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நாம் இந்த உலக வாழ்வை குறித்து, அனுபவங்களை குறித்து நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும். இந்த காலகட்டங்களிலே நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய எதிர்கால வாழ்வு எப்படி இருக்கும்? ஆண்டவருக்குள்ளாக இருக்குமா? ஆண்டவருக்கு ஏற்ற நிலையிலே நம்முடைய குடும்பங்கள் இருக்கிறதா, வளர்கிறதா? நம்முடைய பிள்ளைகள் வளருகிறார்களா? அவர்களை அப்படி வழி நடத்துகிறோமா? ஆண்டவருடைய கரத்திலே தங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்ற நிலையிலே அவர்களை பயிற்றுவித்தோமா? பயிற்சிகளை கொடுத்தோமா? ஊக்குவித்தோமா? நிச்சயமாக நாம் அதை சிந்திக்க வேண்டிய கட்டாய கால சூழ்நிலைகளிலே இருக்கிறோம். உபவாச கூட்டகை ஆனாலும் சரி, காத்திருப்பு ஜெபம் ஆனாலும் சரி, துதி ஆராதனை ஆனாலும் சரி, ஆண்டவருடைய பரிசுத்த ஆலய தொழுகை ஆனாலும் சரி, எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நம்மை நாம் தற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நம்மை நாம் தற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். எங்கு நாம் வீழ்ந்து கிடக்கிறோம்? எந்த இடத்திலே ஆண்டவரோடு உள்ள உறவிலே நாம் பின்வாங்கி இருக்கிறோம்? எந்த இடத்திலே நாம் ஆசீர்வாதங்களை இழந்து நிற்கிறோம்? அதாவது இப்படி சொல்லுவாங்க இல்லை, ஒரு நபர் ஒரு பொருளை உங்களுக்கு தருவதற்கு கை நீட்டினா அதை வாங்கிறதுக்கு ஒரு கை நீட்டணும் இல்லை? ஆண்டவர் தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதை கொடுப்பதற்கும் ஆண்டவர் அவர் சம்பூரணர், அவர் தருவார். ஆனால் அதை பெற்றுக்கொள்கின்ற இடத்திலே நாம் இருக்கிறோமா?
அது முக்கியம். அதை பெற்றுக்கொள்கின்ற இடத்திலே நாம் இருக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரிடத்திலே நம்மை முழுமையாக நாம் கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய திட்டத்தின்படி நான் வாழ என்னை அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய அர்ப்பண சிந்தை நமக்கு தேவையானதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்காக என்னுடைய நேரம், என்னுடைய காசு, என்னுடைய தாளந்து, என்னுடைய பிள்ளையை கொடுத்தால் என் வாழ்வு பாதிக்கப்படுமோ என்று நினைப்பது அர்ப்பண வாழ்வு அல்ல. ஆனால் என் இயேசுவுக்கு என்னை முழுவதுமாக கொடுத்தால் எது கிடைத்தாலும் அது எனக்கு போதும். என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய நேரத்தை, என்னுடைய தாளந்தை, என்னுடைய திறமையை நான் என் ஆண்டவருக்கு முழுமையாக கொடுத்தால் அவர் எது எனக்கு தராரோ அது எனக்கு போதும் என்று சொல்வதுதான் அர்ப்பண வாழ்வு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அர்ப்பணத்தினுடைய எதிர்பார்ப்பு, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு அதுவாக இருக்கிறது. நிறைவாக பார்க்கின்ற போது அர்ப்பணத்தின் எதிர் விளைவு, அர்ப்பணத்தினுடைய எதிர் விளைவு என்னவென்றால் ஆசீர்வாதம் என்று திருமறை சொல்கிறது. லூக்கா 15ஆம் அதிகாரம் 22வது வசனம், நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவன் கைகளுக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையையும் போடுங்கள். நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துவீங்கள், இவனுடைய கைகளுக்கு மோதிரங்களையும் இவனுடைய கால்களுக்கு பாதரட்சைகளையும் கொடுங்கள். யாருக்கு? யாருக்கு? தன்னுடைய பசியை போக்கிக் கொள்வதற்கு பன்றிகளோடு போரிட்டவனுக்கு. தன்னுடைய பசியை போக்கிக் கொள்ள மனுஷனுக்குரிய உணவல்ல, பன்றிகளுக்குரிய தவிடு கூட கிடைக்காத மனிதனுக்கு தன்னை முழுவதுமாக தந்தையிடத்திலே அர்ப்பணித்த போது கிடைத்த அனுபவம் என்னவென்றால் உயர்ந்த வஸ்திரம், கொளுத்த கன்றை அடித்து பெரிய விருந்து, கைகளுக்கு மோதிரம், கால்களுக்கு பாதரட்சை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தந்தையிடத்திலே திரும்பிய மைந்தன் திரும்பும் முன்பாக, தந்தையிடத்திலே திரும்புவதற்கு முன்பாக அழகான ஒரு பாவ அறிக்கையை அவர் தயார் செய்கின்றார். ஒரு நல்ல ஒரு பாவ அறிக்கை. இந்த இளையகுமாரன், கெட்டகுமாரன் எல்லாம் நம்ம சொல்லுவோம். இளையகுமாரன் ஒரு நல்ல ஒரு பாவ அறிக்கையை தயார் செய்கிறார். ஒத்திகை கூட பார்க்குறார், ரிகர்சல் கூட எடுத்துக்கிறார். என்ன அந்த பாவ அறிக்கை என்றால், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் முன்பாக அல்லது கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். நல்ல ஒரு பாவ அறிக்கை இல்லை? இனி உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு நான் தகுதி அற்றவன். உம்முடைய கூலிக்காரரில், உம்முடைய வேலைக்காரரில் ஒருவராக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். நல்ல ஒரு பாவ அறிக்கை, மிக அர்த்தமுள்ள ஒரு பாவ அறிக்கையாக இருக்கிறது. அதாவது, தந்தையே, நான் உங்கள் பிள்ளை என்ற தார்மீக உரிமையை நான் இழந்து விட்டேன். நான் உங்கள் மகன் அல்ல, இனி வேலைக்காரன். அதோடு கூட நீர் என்னுடைய தந்தை அல்ல, நீர் என்னுடைய எஜமான் என்று சொல்கின்றதை நாம் பார்க்கிறோம். இங்கு ஒரு தூய்மையான அர்ப்பணம் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். இறைவா, நீ எஜமான் எனில் நான் அடிமை, நீர் இயக்குனர் எனில் நான் இயக்கம், நீர் ஓட்டுநர் எனில் நான் ஓட்டம், நீர் குயவன் என்றால் நான் களிமண் என்று சொல்லக்கூடிய ஒரு அர்ப்பணம். இந்த சிந்தையோடு தந்தையிடத்திலே போனார். இதையெல்லாம் பிளான் பண்ணுறார். இப்படியெல்லாம் சொல்லணும், இப்படியெல்லாம் கேட்கணும், இப்படியெல்லாம் இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஃபுல்லாக சரண்டர் ஆகணும். ஒரு வேலைக்காரனாட்டாவது போய் அப்பாவுடைய வீட்டில் போய் தங்க வேண்டும், அது எனக்கு போதும், அதுவே பெரிய மகிழ்ச்சி என்று சொன்னார். நடந்தது என்ன? இவர் ஒத்திகை பார்த்த இந்த பாவ அறிக்கையை தந்தை சொல்ல விட்டாரா? இல்லை. அவனை தூரத்திலே கண்டபோது தந்தை ஓடோடி வந்தார். தந்தை ஓடோடி வந்து அவரை கட்டி
கட்டி அணைக்கிறார், முத்தமழை பொழிகிறார், அவரை உடுத்து வைக்கின்றார், அவரை அலங்கரிக்கிறார், ஆசை தீர விருந்து படைக்கிறார். தவிடு அல்ல, விழா எடுத்து விருந்து படைக்கின்றதை நாம் பார்க்கிறோம். தந்தை சொல்கிறார், என் மகன் இறந்து போனான், மீண்டும் காணப்பட்டான். மகனே, நீ அடிமை அல்ல, என் பிள்ளை. நான் உன் எஜமான் அல்ல, நான் உன் அப்பா என்று சொல்லி அந்த மகனை ஏற்றுக்கொள்கின்ற விதத்தை நாம் பார்க்கிறோம். மகனே, அன்றும் இன்றும் என்றும் நீ என்னுடைய பிள்ளை என்று நாம் பார்க்கிறோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் நானும் நீங்களும் திரும்பி வருகிற போது கர்த்தர் தருகின்ற ஆசீர்வாதமான அனுபவங்கள் இவை. திருமறை சொல்கிறது, மனம் திரும்புகின்ற ஒரே ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்படுகின்றதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது சூழ்நிலைகளில் நாம் ஆண்டவரை விட்டு தூரம் சென்றவர்களாக இருப்போமே என்றால் ஆண்டவர் நம்மை தேடிக்கொண்டே இருக்கிறார். நம்மை காத்துக்கொண்டே, நம்முடைய வருகைக்காக, ஆண்டவரிடத்தில் திரும்புவதற்காக ஆண்டவர் காத்துக்கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் ஆண்டவரிடத்திலே திரும்பி வருகின்ற போது அவர் நம்மை கூலி ஆட்களாக அல்ல, சொந்த பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொள்வார். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவு தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்துவுடைய வருகை வரையிலும், அவருடைய வருகை வரையிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, சொந்த பிள்ளைகளாக, ஆண்டவராலே அலங்கரிக்கப்படுகிறவர்களாக நாம் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள எல்லாமல்ல இறைவன் நமக்கு அருள் தருவாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நம்முடைய கரங்களில் இருக்கின்ற பாடல் இதழிலே 4வது பாடலை பாடுவோம். ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார், அவர் என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். பாடல் பாடுகின்ற போது காணிக்கைகள் பெற்றுக்கொள்ளப்படும். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். செங்கடல் அவர் சொல்ல ரெண்டாய் நின்றது, பெருங்கோட்டை ஒன்று தரை மட்டமானது. அவர் சொல்ல குருடரின் கண் திறந்தது, அவத்தோட குஷ்டரோகி சொஸ்தமாயினார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். என்றும் விடாமல் நான் தொடரவே, என்னை என்றும் விடாமல் நீ பிடிக்கவே. நான் மரிக்கும் நேரத்தில் பரலோகத்தில் வீட்டை காட்டும் நல்ல மேய்ப்பரே,
ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். உம்மை என்றும் விடாமல் நான் தொடரவே, என்னை என்றும் விடாமல் நீர் பிடிக்கவே, நான் மரிக்கும் நேரத்தில் பரலோகத்தில் வீட்டை காட்டும் நல்ல மேய்ப்பரே. ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். நின்றவாறே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஜீவனோடு வாழ்ந்து எங்களை சுகமாய் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துகின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நல்லவராக வல்லவராக வாழ்வுக்கு போதுமானவராக இருந்து ஆண்டவர் எங்களை காப்பாற்றுகின்றீர். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். வாழ்க்கையிலே உம்மை விட்டு தூரம் சென்ற அநேக அனுபவங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நேரிடுவது உண்டு. ஆயினும் ஆண்டவரே, இளைய மகன் திரும்பி வர மாட்டானோ என்று ஆவலோடு காத்திருந்த தந்தையைப் போல நீர் எங்கள் ஒவ்வொருவருடைய நல்வாழ்வையும் எதிர்நோக்கி ஆண்டவரோடு ஒன்றித்து வாழ்கின்ற அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக நீர் ஆவலோடு காத்திருக்கின்ற ஆண்டவராக இருக்கிறீர். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். இவ்வுலக வாழ்க்கையில் எங்களை முழுவதுமாக ஆண்டவருடைய பரிசுத்த கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கவும், ஆண்டவருடைய திருவுள சுத்தத்தின்படி இந்த உலகத்திலே வாழவும், ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளவும் கடவுள் எங்களுக்கு அருள் தர வேண்டுமாறு உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் இந்த துதி ஆராதனையிலே கலந்து கொண்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களை இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே ஆண்டவருடைய தூய கரத்திலே அர்ப்பணித்து செல்ல தேவரீர் அருள் தர வேண்டுமாறு உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய பாதையிலே நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களிலே தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து செல்ல கிருபை தாரும். விசேஷமாய் இந்த நாளிலே இந்த துதி ஆராதனையிலே கலந்து கொண்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர்களுடைய குடும்பங்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த உம்முடைய பிள்ளைகள் வாஞ்சியோடு உம்முடைய சமூகத்திலே உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய குடும்பங்களும் பிள்ளைகளும் தலைமுறையாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க தேவரீர் அருள் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த சமூகத்திலிருந்து அருமையான உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதித்து நாங்கள் அவர்களுடைய இல்லங்களுக்கு நேராக அனுப்பி வைக்கிறோம். அப்பா, ஆண்டவருடைய நேசக்கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். நீர் அவர்களுடைய கரங்களை பிடித்து வழி நடத்தும். அப்பா, இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொருவரும் செய்கின்ற யாத்திரைகள், பணிகள், கடமைகள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவருடைய நடத்துதல் கூட இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆலயத்திலே வந்து கடவுளை ஆராதித்து மகிமைப்படுத்திவிட்டு நாளைய தினத்திலிருந்து தங்கள் கடமைகளை செய்ய கடந்து செல்கின்ற போது கர்த்தருடைய அற்புதகரமான வழி நடத்துதலை அனுபவிக்க ஆண்டவர் அருள் தாரும். தொடர்ந்தவர்களை காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும். மீண்டும் இந்த பரிசுத்த சமூகத்திலே கடவுளை ஆராதிக்கும்படியாக உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தை தேடி வருகின்ற நேரம் வரையிலும் ஆண்டவருடைய பராமரிப்பும் பாதுகாப்பும் எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்க ஜெபிக்கிறோம். இறைமகன் கிறிஸ்துவின் வழியாக இவற்றை கேட்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய திருவுறவும் நம் அனைவருடைய குடும்பங்களோடும் தேசத்தின் மக்கள் அனைவரோடும் இன்னும் என்ன சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.